அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கலாம். டீ குண்ணா காலையிலேருந்து சாப்பிடலண்ணா, ரொம்ப பசிக்குதுண்ணா. கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே. பிச்சை எடுக்கிற போயிடு, இல்ல சுடுதண்ணை பிடிச்சி மூஞ்ச ஊத்தி விடுவேன். போயாத பக்கம். உதவி கேட்டால் முடிஞ்சா பண்ணி, இல்லை பேசாம இரு. அதை விட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. உன் கடையில் வேலை தெரியா நீ? ரொம்ப நன்றி. சாப்பிட்டு போ. ஹலோ. லாலா மெட்ராஸ் எனக்கு தர ஒத்துக்கிட்டாரு. நீ அடித்த அடியில் போய் அவங்கள வந்து நின்றுட்டாங்க. நாளைக்கே ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. முடிச்சிட்டா நாம தான் எல்லாமே. இனிமேல் ராவுத்தர் கூட எடிசன் லாலா கிடையாது. நாளைக்கு வேலை முடிஞ்ச கையோட ராவுத்தரை சேரும். உங்கள் சுயநலத்துக்கு என்ன பயன்படுத்திட்டீங்கல்ல? இதுக்கு தான் கரீமோட அவன் ஆளுங்களையும் சேர்த்து செய்ய சொன்னீங்களா? எனக்கு என் புருஷன் சாவுக்கு காரணமானவங்கள கொல்லணும், அவ்வளோதான். எனக்கு மெட்ராஸும் வேணாம், எதுவும் வேணாம். இந்த போதை மருந்து பாவத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ரஷ்யா, உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது, நீ வச்சுக்கிட்டு இருக்க துப்பாக்கி, கரிமக்குள்ள உனக்கு உதவி செஞ்ச ஆளுங்க எல்லாமே அந்த போதை பொருளில் வந்தது தான். பிளான் பண்ணி தான் கரீமோட அவன் ஆளுங்களையும் சேர்த்து செய்ய சொன்னேன். 15 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீ கிடச்ச பயன்படுத்திக்கிட்டேன். உனக்கு அவங்க 3 பேரை கொள்ளணும், எனக்கு மெட்ராஸ் வேணும். கூட இருக்கே உனக்கு ஒரு ஷேர் தரலான்னு நினச்சேன். வேணான்னா விட்டுரு. அந்த வேலையை என் ஆளுங்க பார்த்துப்பாங்க. நீ உன் வேலையை மட்டும் பார். உங்களுக்கெல்லாம் வேறு நல்ல வேலை கிடைக்கல? தப்பான தொழில் பண்ணுறோமேன்ற வருத்தம் உங்களுக்கு இல்லையா? உங்களால் உங்கள் குடும்பமே ஆபத்தில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இது தப்பான தொழில், சரியான தொழில்னு யார் சொன்னா? நம்ம ஊரில் கல்லை இறக்குனா அது தப்பு, பிடிச்சி உள்ளே போட்டுருவானுங்க. ஆனால் கேரளாவில் கவர்மெண்ட்டே கல்லை இறக்கி விற்றுட்ருக்கு. கேனடாவில் கவர்மெண்ட்டே கஞ்சாவை போஸ்டல் அனுப்பி விற்கிது. நெதர்லாண்டில் எல்லா ட்ரக்ஸும் லீகல் தான். முக்கால்வாசி நாட்டில் ப்ராஸ்டியூஷனுங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். ஆனால் இங்கே அது கேவலம், தப்பு. இங்கே சட்டம் நல்லது கெட்டது எல்லாம் இடத்துக்கும் ஆளுக்கும் ஏற்ற மாதிரி தான். எது தேவையோ அதுவே தர்மம். நான் பரம்பரை விவசாயி, இங்கே கஷ்டப்படுறேன். பச்சை தண்ணியை பாட்டில் அடைச்சி கொடுத்தா 50 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாங்க. நாங்கள் பாடுபட்டு விளைய வச்சதை 5 ரூபாய்க்கு கொடு, 10 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்குறாங்க. இதுதான் நிலைமைங்க. நல்ல சம்பாத்தியம் இல்லை, வசதியாக வாழ முடியல. நீ இவன் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட போயிட்டா. இவன் இந்த மாலை ஆகிடக்கூடாது, செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம்னு உழைச்சி 45 வயசாயிடுச்சு. இப்போ இதுதான் மிச்சம். நாள் வட்டி, மீட்ரு வட்டி, ராக்கெட் வட்டி, அடுத்தவங்க உழைப்பை உறிஞ்சி வாழ்கிறாங்களா அட்டைங்க. அதை விட இது ஒன்றும் கேவலம் இல்லை. சம்பளம் வாங்கிட்டு எல்லா வேலைக்கும் லஞ்சம் கேட்குறாங்களே, அதை விட இது ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்கூல் ஃபீஸுன்னு அடிக்கிற பொல்லையை விட இந்த காசு ஒன்றும் பாவம் இல்லை. இது நாங்கள் எங்கள் உயிரை பணம் வச்சு சம்பாதிக்கிறோம். இங்கே எல்லாமே பணம் தான். அதுக்காக என்ன வேணால் செய்யலான்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்வி தந்தை ஆகலாம், அரசியல்வாதி ஆகலாம், கொடை வள்ளல் ஆகலாம். கிரிமினல்னு கூப்பிட்ட வாயெல்லாம் இப்போ ஐயான்னு கூப்பிடும். Thank you.
நல்லா பாக்ஸி அங்கே வச்சு நெல்லூர்லேருந்து சர்ட் எடுத்துகிட்டு வராங்க. பக்ஷே பசங்க சரக்கு டெலிவரி எடுத்துகிட்டு நெல்லூர்லேருந்து கிளம்பிட்டாங்க. சேஃபா? ம் சேஃப் தான். ம். பாக்ஸி சரக்கெல்லாம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் இரு, லாலா பேசுகிறாரு. பாக்ஸே லலா, மெட்ராஸ் வந்து பாக்ஸே. தேங்க்யூ தேங்க்யூ. Gercaram, abicaram.
இன்னும் 10 நாளில் உன் பையனை கொண்டவங்க எல்லாரையும் போட்டாச்சு பாய். நான் அமைச்சர் தமிழ்வாணன் பிஏ பேசுறேன். அந்த 2 போலீஸ் சுடப்பட்டது இம்போர்ட்டட் பிஸ்டல்னு கமிஷனர் சொல்றாரு. ஜெர்மன் மேக் P99 தமிழ்நாட்டில் சாதாரண ரவுடிங்க கையில எல்லாம் இம்போர்ட்டட் பிஸ்டல் இருக்க சான்ஸே இல்லைன்றார் கமிஷனர். ஒன்று டெரரிஸ்ட் பழக்கம் இருக்கணும், இல்லை மும்பையிலிருந்து எவனாவது வந்து இறங்கி இருக்கணும். அடுத்த நாளே கரீம் கொலை செய்யப்பட்டதுனால இது இங்க இருக்க கேங் ஏதோ மும்பையில கான்டாக்டை டெவலப் பண்ணி வெப்பன் வாங்கியிருக்கணும்னு கமிஷனர் சொல்றாரு. நீங்க உங்க கான்டாக்ட்ல மும்பையில விசாரிச்சு பாருங்க. அதோட அந்த 2 போலீஸை மர்டர் பண்ணதுல ஒரு பொண்ணு இன்வால்வ் ஆயிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே. ஹலோ. ஹலோ பாய். எனக்கு முக்கியமாக ஒரு இன்ஃபோ வேணும். மெட்ராஸில் இருந்து ஏதாவது கேங் பாம்பேல கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கா? ஜெர்மன் P99 டைப் பிஸ்டல் எவனாவது புதுசாக வாங்கியிருக்காங்க? முக்கியமாக இல்லை ஏதாவது பொண்ணு இன்வால்வ் ஆயிருக்கான்னு சீக்கிரமாக விசாரிச்சு. ओके, मैं ज़रूर पता करके आपको फ़ोन करेगा. ओके. बॉक्सी जानती है ना, उनके साथ एक छोकरी घूमती है, मद्रासी है. बॉक्सी उसको शूटिंग और किक बॉक्सिंग ट्रेनिंग दे दिया. 2 महीने के पहले आया था. अभी इधर नहीं है, कहाँ गई किधर गई पता नहीं. ये तो इन्फॉर्मेशन डाला, कोई और पता करेगा तो कॉल करेगा. ठीक है. பாக்ஸி கரீபிய ராவத்தர் ஆளுகளையும் பிளான் பண்ணி செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்மகிட்ட வேலை செய்கிறான். அவனை வச்சு அவன் ஆளுங்க எல்லாரையும் செஞ்சாச்சு. சாலா மெட்ராஸ் மேரா நாய். பிளான் முடிகிற வரைக்கும் உனக்கு கூட தெரியவானா நினச்சாடி சார். அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதாலா? இங்கே பாரு, படுத்தாத. உன் பொண்டாட்டி வேற ஏடாவோட மண்ணா ட்ரெஸ்ஸில் இருக்கிறான். பசங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ ஏன் நடந்ததை சொல்லிட்டேனா உன்னை செஞ்சுட்டு நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போம். சொல்லு. ரஷ்யா தான் கரீமை கொன்னா. டேய், யார் ராவா? என்கவுண்டரில் போட்டாங்களே இப்ராஹிம், ராவுத்தர் ஆள். அவன் பொண்டாட்டி ராவுத்தர் தான் அவனை என்கவுண்டர் பண்ண சொன்னாருன்னு அவன் குடும்பத்தை பழி வாங்கணுன்ட்டு துடிச்சிட்டு இருக்கா. அந்த பாக்ஸி அதுக்கு அவளை யூஸ் பண்ணிக்கிட்டான். அவ்வளோதான் எனக்கு தெரியும்டா. என்னை விடுங்கடா. ஹலோ லலா, அவ்வளோதான் தெரியும்னு சொல்கிறான். ஓகே. பண்ணாதீங்க. டேய், நாளைக்கு பழி வாங்குறேன்னு வந்துருவாளுங்க. அதனால லாலா அவளையும் போட சொல்லிட்டேன். வீட்டை விட்டுருங்க, நம்ம வீட்டுக்கு போயிடுறேன். பையன் ஆசைப்பட்டான்னு இன்னொருத்தன் பொண்டாட்டியை கட்டி வைக்க பிளான் பண்ணுறது உன் பையனுக்கு நீ ஏன் மாமா வேலை பார்க்குற மாதிரி. பெரிய சாம்ராஜ்யம்லாம் பொண்ணால சாம்பலாக இருக்குது பாய். உன் பையன் ஆசைப்பட்டான்னு எத்தனை உயிர் போயிருக்கு பார்த்தியா? பிடிச்சிருந்தா தூக்கிட்டு போய் செய்யறத விட்டுட்டு தலையை சுற்றி முக்கத்தோட பார்த்துருக்க. இந்த விஷயம் ரஷ்யாவுக்கு தெரியும். வெளியே இருந்து எவனுமா வரப்போகிறான்? உன்கிட்ட வேலை செய்கிற நாய் ஏதாவது தான் போய் வாந்தி எடுத்துருக்கோம். பார்த்து கிள்ளி போட்டு வேலையை பாரு பாய். கிளம்பு.
இப்ராஹிம் அவன் என்கவுண்டரில் போட சொல்லலாம். வீட்டு கிடைச்சதா? கிடைச்சது பாப்பா. பையன் பழுத்திடுவான். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுமா. பாக்ஸி ஆளுங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க. பாக்ஸிக்கு எதாவது ஆயிருக்கு போகுது. நீ எங்கேயாவது ஒரு இடத்துல பாதுகாப்பாக இரு. அவனையும் பாதுகாப்பாக இருக்கு சொல்லு. அப்துல் பாய் ஃபோனை கொடு பாய். சொல்லுங்க பாய். சொல்கிறேம்மா சொல்கிறேன். ஏ எத்தனை வருஷமா அப்துல் என் கூட இருக்க? இருக்கும் பாய். 30-35 வருஷம் இருக்கும். இத்தனை வருஷத்தில் மற்றவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டாலும் உனக்கு நான் நல்லவனாக தான் இருந்திருக்கேன். உன் நல்லது கெட்டதில் ஒரு நண்பனாக தான் இருந்திருக்கேன். அப்புறம் ஏன் அப்துல் இப்படி பண்ண? இப்ராஹிம்க்கு நான் பண்ணது துரோகம்னா நீ எனக்கு பண்ணது என்ன? நம்ம தொழிலை இந்த மாதிரி பண்ணுறவங்கள செய்கிற மாதிரி உன்னை செய்ய எனக்கு மனசு இல்லை. எனக்கு கஷ்டம் கொடுக்காம நீயே ஒரு நல்ல முடிவாயிடு. பாய் என்ன ஒரு தடவை அந்த பக்கம் திரும்ப அப்துல். நீ அழறது என்னால் பார்க்க முடியல. பாயே ஒரு நல்ல முடிவு எடுப்பார். ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க.